இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை எப்படி க்ளோ பண்ண வைக்கிறது, ஈவன் அந்த இமேஜ் கூட உங்களால க்ளோ பண்ண வைக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த ரீலை சேவ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் வச்சிருக்கேன். அந்த டிவுக்குள்ள தான் இந்த இமேஜும் டெக்ஸ்டையும் வச்சிருக்கேன். அப்பதான் நம்மளால கரெக்டா ஈவனா பிரிக்க முடியும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து க்ளோ இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் வச்சிருக்கேன். அதுக்கு க்ளோ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ அபில டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு ரெண்டா பிரிஞ்சிரும். ஸோ கேப் எல்லாம் கொடுத்து ஒரு அலைன்மெண்ட்ல வச்சிருக்கேன். இப்போ க்ளோ டெக்ஸ்ட்டுக்கு பேசிக்கான டிசைன் தான். ஃபாண்டோட சைஸ், ஃபாண்டோட கலர், அதோட டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ இதுதான் மெயினான விஷயம். அனிமேஷன் சொல்லிட்டு வச்சு அனிமேஷனுக்கு ஒரு நேம், அது எவ்வளவு செகண்ட் நடக்கணும், பொறுமையா போயிட்டு பொறுமையா வரணும். அதாவது 2 செகண்ட்ஸ், ஈஸி ஈஸ் அவுட். எப்படி உள்ளர போகுதோ அப்படிதான் வெளில வரணும். அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் முடியும். அப்படிதான் முடியணும். ஓகேவா? இன்ஃபினிட் நடந்துகிட்டே இருக்கணும். ஆல்டர்னேட்னா திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப அதே மாதிரி தான் க்ளோ இமேஜுக்கும் சேம், எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வித் ஹைட்டை கொடுத்துட்டு அதே அனிமேஷன் தான், அதே இதுதான். ஓகேவா? சோ இப்ப இதுதான் ஆக்சுவலா மெயினா ரொம்ப விஷயம். கீ ஃப்ரேம் சூஸ் பண்ணிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த அனிமேஷன் நடக்கிறதுக்கான எல்லா ரீசனும். க்ளோ டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரம் எப்படி ஆரம்பிக்கணும். சோ டெக்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் ஷேடோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூஸ்வலா ஒன்று இருக்கும். லைக் வந்து இமேஜுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ஷேடோ. சோ இப்போ இந்த 0ங்கிறது ஹரிசான்ல, இதுங்கிறது வெர்டிகல், இந்த 10ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து பிளர். சோ அதனால தான் நம்மளுக்கு நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிளரா இருக்கும். சோ அதுக்கான ரீசன் இதுதான். சோ உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட், எத்தனை கலர் வேணுமோ இங்க ஆட் பண்ணிக்கலாம், எப்படி முடியணுங்கிறத நீங்களே சொல்லிக்கணும். அதே மாதிரி இமேஜுக்கும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ நான் அப்பவே சொன்னேன். சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா சேம் அந்த பிளர் எஃபெக்ட் தான். இந்த இமேஜுக்கு பாத்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? சோ இதுதான் சிம்பிளான விஷயம் தான். இதோட கோடு பாத்தீங்கன்னா என்னோட பயோல லேர்ன் டுகெதர் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அங்க போய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம கூட ஃபாலோ பண்ணிக்கலாம்.